எல்லோருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி சபத். வேத வாசிப்பு. மாறி மாறி வாசிக்கத்தக்கதாக தெரிந்து கொண்ட வேத பகுதி. வெளிப்படுத்துதல் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை. Revelation 13 chapter 11 to 17 verses. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளுடையதாயிருந்தது. வலு சர்ப்பத்தைப் போல பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்தது. சாவுக்கு ஏதுவான காயம் ஆற சுஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்தில் இருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசப்போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொருபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் ஸ்வரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் ஸ்வரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் ஸ்வரூபத்திற்கு ஆவியின் கொடுக்கப்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கு. எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம் கடைசி வசனத்தை. அந்த மிருகத்தின் முதலாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது கொள்ளுகிறவன் தவிர வேறொருவன் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. ஆமென்.